புரோக்கர் வேலை பார்க்க தெரியுதுல, அங்கே போன சில பேருக்கு வெற்றி பெற்றிருக்கிற கட்சிகளில் தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் இருக்கிறோம், என்னை ஆட்சி அமைக்க அலையுங்கள்னு. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்படி வந்துடுச்சு, தெரியாமல் கொடுத்தாங்க அல்லது கொடுக்குற போய் இப்படி திருத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விஜயை தான் அன்னைக்கே ஆட்சி அமைக்க அழைச்சிருந்தா இந்த குழப்பங்களுக்குலாம் வேலையே இல்லை. கூட்டணின்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு அப்போ மொத்தமே இவ்வளோதான் கூட்டணியான்னு கேட்பாருன்ற குறைஞ்சபட்ச அனுபவம் காங்கிரஸுக்கு இருக்குமா இல்லையா? உட்கார வச்சுட்டு அவரை இத்தனை பல வருஷத்துக்கு அவரை அசைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இவங்க திமுகவும் அதிமுகவும் அருவருக்கத்தக்க அந்த காட்சி அரங்கேற்றுறதுக்கு இப்போ காத்திருக்காங்களா? தனிப்பெரும் கட்சியான விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காதது தவறுன்னு சொல்ற இடதுசாரிகள் திருமாவளவன் அவருக்கு என்னுடைய ஆதரவுன்னு மறுக்கவே இல்லை. அப்ப கொடுக்கலாங்கிறத பரிசீலிக்கிறீங்களா? அதுக்கு எதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்கணும்? இந்த குழப்பத்துக்கு காரணமும் இடதுசாரிகளும் திருமாவளவன். கட்சியோட எதிர்காலத்தை எல்லாம் நாங்கள் கணக்கு அதான் சார், அந்த எதிர்காலத்தெல்லாம் மனசு வச்சா நீங்க ராத்திரியில போய் சந்திப்புகள் நடத்துறீங்களா? எதையும் செய்ய துணிவாக இருக்கிற பிஜேபி மேல இருக்கிற போது, அந்த பிஜேபியின் பிரதிநிதியாக ஆளுநர் ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிற போது நீங்க ஒரு நிமிஷத்து விஷயங்களை எவ்வளவு கவனமா செய்யணும். அதுல விஜய் கோட்டை விட்டார். பிஜேபி ஆமா அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. இதுல பிஜேபியால என்ன சார் அரசியல்? இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தும். இதனால இதுதான் இல்லை, அதெல்லாம் அப்புறம் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிறதான இதெல்லாம். குதிரை பேரத்துக்கு வழிவகுத்துடக்கூடாதுன்னு தானே அவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு. 118 நம்பரை கொடுன்றாரு. இப்போ மட்டும் நடக்காமையா இருக்கு? பிஜேபி விட்டு விலகி வாங்க இப்பயாவது அப்படின்னு அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா அது நிலையான அரசா இருந்திருக்கும். ஆனா அவங்க ரெண்டு கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு அப்புறம் சார் நீங்க அரசியல்ல வெக்கத்துக்கு இடமே கிடையாது சார். இவங்களையெல்லாம் கூட்டணி சேர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு ஆட்சி எனக்கு வேண்டாம். நான் மக்களை திரும்ப சந்திக்கிறேன். விஜய் கிட்ட அறிக்கை வரல, ஏன் சார் அறிக்கை வரல? அப்படி ஒரு அறிக்கை வரணுமா? இடதுசாரிகளும் விசிகாவும் அவங்களோட ஆப்வியஸ் சாய்ஸா, பெட்டர் சாய்ஸா எதுவா இருக்கலான்ற கேள்வி கேட்கற அளவுக்கு தான் அவங்க இன்னும் அவங்களுடைய மௌனம் இன்னைக்கு வரைக்கும் 30-40 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு கருத்தா கேட்கணும், வாக்கெடுப்பு கேட்கணும்ல. நீங்கள் தாமதிக்க குதிரை பேரங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இடதுசாரிகளுக்கு அந்த விஷயங்கள்ல எங்களுக்கு அது நாங்கள் எதிரி, அதெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோம்னா நீங்க சீக்கிரம் முடிவெடுங்க. என்ன முடிவுனாலும் எடுங்க. இப்போ மீண்டும் தேர்தல் வந்துச்சுன்னா விஜய் இன்னும் பெருசா அடிச்சுட்டு வருவாரு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் மறுத்திருந்தார் இந்த செய்திகளை, திமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம். ஸ்டாலின் மறுக்கல. நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருப்போம், 6 மாதங்கள் அவர் ஆட்சி செய்யட்டும், நாங்கள் கவனிப்போம். திமுக பேச்சுங்கிறது திருப்பி சொல்றேன், இவர்கள் தாமதிக்க ஏன் நாம் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்ததே இடதுசாரிகளை விடுதலை சிறுத்தைகள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன். வணக்கம் சார். வணக்கம். பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கும். தேர்தல் முடிவுகள் வந்ததுலேருந்து முடிவுகள் எப்படி வந்திருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, அதுக்கிடையில யார் ஆட்சி அமைப்பாங்கன்றது. அந்த முடிவுகளை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கடந்த 2 நாள், குறிப்பாக நேற்றில் இருந்து சில யூகங்கள், வதந்திகள் அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் விவாதிக்கப்படுது. முடிவுகள் நிஜமாக யாருமே எதிர்பாராதா? எந்த கருத்து கணிப்பும் இதை யாருமே யூகம் பண்ணி சொல்லலை. விஜய் ஆட்சி அமைப்பார் என்று சொன்ன நிறுவனம் கூட மற்ற 2 அணிகளும் இத்தனை இடங்கள் வாங்குவாங்கன்னு சொன்னது பொய்யாதான் போயிட்டு. அதெல்லாம் கணிக்க முடியாது சார். அதனால தான் கருத்து கணிப்புகளும் எல்லாம் ஒரு விட்டுடுங்க. அதெல்லாம் தாண்டி 1.25 கோடி பேர் விஜய் மீது நம்பிக்கை வச்சு ஒரு மாற்றத்தை விரும்பி, சினிமா கவர்ச்சியை விரும்பி, இவர்கள் மீதான வெறுப்பின் காரணமாக, எடப்பாடியின் மீது நம்பிக்கை இன்னும் வராததன் காரணமாக, அல்லது இருந்த நம்பிக்கையை மேலும் குறைத்ததன் காரணமாக பல காரணிகள் அந்த 1.25 கோடி பேர் விஜயை நோக்கி போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. தனிப்பெரும் கட்சியாக வந்தார். அது அவருக்கு வாழ்த்துக்கள். அதில் நமக்கு எந்த இதுவும் தடையும் இல்லை, தயக்கமும் கிடையாது. நல்லபடியாக அவர் ஆட்சி செய்யணும் தான் நம்ம அதை விரும்புகிறோம். அப்படி வந்த பிறகு ஒரு உரிய ஆலோசனைகள் அவர் பெறுகிறாரா இல்லை அவசரப்படுறாரான்னு தெரியல. மெயிலில் முதல்ல கடிதத்தை அனுப்புனது தவறு. இதெல்லாம் பெரிய ஃப்ளா சார். கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வந்துச்சான்னு சொல்கிறதுக்கெல்லாம் தப்பு இல்லை. அது அவசரம் இல்லைங்கிறேன். தனிப்பெரும் கட்சி நாம தான். திமுக அதிமுக சேருவாங்களா சார், சேர போகிறாங்களாமே சார், நேற்று தான் வருதே தவிர முந்தா நாளோ அதுக்கு முதல் நாளோ இதை பற்றி ஒரு துளி கூட யாரும் பதட்டப்படலை. விஜய் பொறுமையாக என்ன செய்யணும், ஏது செய்யணும், இங்கே வாங்க எல்லாம் உட்காருங்க, லீகல் டீமை கூப்பிடுங்க. இல்லை மறைமுகமாக காங்கிரஸ் கூட டெய்லி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ராகுல் காந்தி சொல்லி ஒரு லீகல் டீம் கபில் சிபலை வர சொல்லுங்கள். ஏன்னா தொங்கு சட்டமன்றம்னு ஒரு சூழல் அமைஞ்சிட்டா பிஜேபி அதில் எத்தனை சதிராட்டங்கள் ஆடுவாங்கன்னு தெரியாத ஆட்களா அங்கே இருக்கிறவங்க சொல்லுங்கள். விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும், பக்காவாக தெரியலாம் கூட மற்ற ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அப்போது மறைமுகமாக தொடர்பில் இருந்த காங்கிரஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி நம்ம ஒரு டீம் அனுப்புவோம் விஜய்க்கு. ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க அவங்க முன்னாடியே. தேர்தலுக்கு முன்னாடியே போகலாமான்னு பார்த்தாங்க, முடியலை. சரி இருந்துட்டு இவங்க வெளியில் வரணும்னு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முடிவெடுத்த பிறகு அந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாக ஒரு லீகல் டீமை போட்டு பண்ணியிருக்கணும். மெயில் அனுப்பிச்சது தப்பு, பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை போய் கவர்னருக்கு சொன்னது தப்பு. அப்படி சொல்லணும் அவசியம். சீட்டு தான் கவர்னருக்கு தேவை, பர்சன்டேஜ் சொல்ல தேவையில்லை. கவர்னருக்கு அவசியமே இல்லை. 40% இடங்கள் 40% வாக்குகளை பெற்று நாங்கள் 17 இடங்களில் ஜெயித்திருக்கிறோம், எங்களை தான் ஆட்சி அமைக்க அழைக்கணும் ஒருத்தர் கேட்பாங்க. ஆட்சி அமைக்க தேவையான 118 எங்கிட்ட இருக்கு. வெற்றி பெற்றிருக்கிற கட்சிகளில் தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இந்த வாசகங்கள் தான் அந்த லெட்டரில் இருக்கணும். அடுத்த வார்த்தை, இந்த கட்சியின் சார்பாக சட்டமன்ற கட்சி தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், என்னை ஆட்சி அமைக்க அழையுங்கள்னு. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் லெட்டரு. சரி இப்படி வந்துடுச்சு, தெரியாமல் கொடுத்தாங்க அல்லது கொடுக்குற போய் இப்படி திருத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விஜயை தான் அன்னைக்கே ஆட்சி அமைக்க அழைச்சிருந்தா இந்த குழப்பங்களுக்குலாம் வேலையே இல்லை. அது சவாலான ஆட்சியாக இருந்திருக்கும், நான் மறுக்கலை. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பை திருடுகிற மாதிரி இன்னைக்கு திமுக அதிமுகவும் சேர்றாங்கன்னு ஒரு விவாதம் வந்துட்டு இருக்கு. அதில் நியாயமும் இருக்கு. அதே மக்களுடைய 5 தொகுதி மக்களின் தீர்ப்பை திருடின வேலையை தொடங்கினதே விஜய் தான். காங்கிரஸ் கட்சி லெட்டரில் இருப்பதே அதை திருடி தானே அவர் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. விஜய் ஃபர்ஸ்ட் திருடிட்டாரு. ஆமாம், அவர் தானே சார் அதிகாரப்பூர்வ லெட்டர் எழுதினாரு. நான் சொல்லல, ஏஐசிசி லெட்டர் கட்டிலே சொல்றாங்களே விஜய். நான் என்ன சொல்றேன், 5 திருடுனாலும் திருட்டு தான், 50 திருடுனாலும் திருட்டு தான். யதார்த்த அரசியல் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நமக்கு தேவை நிலையான அரசு. விஜய் ஆட்சி அமைச்சாலும் நிலையா இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். வேற யார் ஆட்சி அமைச்சாலும் நீங்க அசிங்கப்படுங்க, அவமானப்படுங்க, உங்க வேலை. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான ஆட்சி வேணும் தான் ஒரு தமிழனா நான் நினைப்பேன், ஒரு பத்திரிகையாளர் நான் அதை விரும்புவேன். ஸோ விஜய் அப்படி ஒரு சில தவறுகள் கடிதத்தில் சொல்லியிருந்தா கூட, டெக்னிக்கல் எரராக இருந்தால் கூட இப்படி கொடுங்க, காங்கிரஸ் நீ கூட்டணின்னு மென்ஷன் பண்ணாதீங்க, தனிப்பெரும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து செய்கிற அளவுக்கு பிஜேபி இருக்காதுன்னு யோசிக்க கூட இல்லைன்னா அப்புறம் என்ன விஜய் அரசியல் பண்ணுறாரு? அப்புறம் என்ன காங்கிரஸ் இவ்வளோ ஓடோடி போய் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கக்கூடாது. கூட்டணின்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு அப்போ மொத்தமே இவ்வளோதான் கூட்டணியான்னு கேட்பாருன்ற குறைஞ்சபட்ச அனுபவம் காங்கிரஸுக்கு இருக்குமா இல்லையா? புரோக்கர் வேலை பார்க்க தெரியுதுல அங்கே போன சில பேருக்கு. காங்கிரஸோடு அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த சில ஒரு புரோக்கர் அதில் இருக்கிறார். அந்த புரோக்கர் வேலை செய்ய தெரிஞ்சது இல்லை. இந்த அடிப்படையில் ஏன் கோட்டை விட்டீங்க சார்? இந்த லெட்டர் இப்போ கொடுக்காதீங்க, இது கொடுத்தா ஏன் திருமாவளவன் கொடுக்கலாம், இல்லை வேறு எக்ஸோயே ஏன் லெட்டர் கொடுக்கலன்னு கவர்னர் கேட்பார்னு குறைஞ்சபட்ச அறிவு அந்த புரோக்கருக்கு ஏன் இல்லை சொல்லுங்க? யாருமே சொன்னாங்களா, சொல்லலையா? இல்லை விஜய் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரா, அவர் காது கொடுத்து கேட்டாரா, அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாரா? அப்படி பல விஷயங்கள் அதில் இருந்து இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அவர்களும் யாரு, நீங்கள் யாரை ஊழல் சக்தி என்று சொல்லி 30% டாக்ஸ் தனியாக வசூலிக்கிறாங்கன்னு சொன்னீங்களோ அந்த ஸ்டாலினை முதல்வராக்குவதற்காக பாடுபட்டவர்கள் இந்த 6 பேரும். 3 கட்சியை சேர்ந்த இந்த 6 பேரும், அந்த 5 பேர் எல்லாருமே தான். அப்போ நீங்கள் அதெல்லாம் முதல் வெக்கத்தை விட்டு தள்ளிட்டீங்க, இன்னும் காத்திருக்கிறீங்களே இந்த நிமிடம் யார்? ஸோ இதெல்லாம் வெக்கத்தை பார்த்தா நடக்காது. தூய அரசியல்லாம் பண்ண முடியாது. எல்லாரையும் வச்சா நீங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். யதார்த்தம் தான். தமிழ்நாட்டுக்கும் அதான் நல்லது. ஒரு இன்னொரு தேர்தலை தாங்குமா தமிழ்நாடு? இன்னொரு 2 மாதம் 3 மாதம் இந்த அரசு இயந்திரத்தை முடக்கி போட முடியுமா? அப்புறம் வளர்ச்சி பணிகள் என்ன ஆகிறது, மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ன ஆகிறது? இதெல்லாம் நினைச்சப்பா சரி, இந்த சமரசங்களுக்கெல்லாம் மக்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க தான். அதெல்லாம் சும்மா மதவாத சக்தியில் உள்ளே விடக்கூடாது, நிலையான அரசு அப்படி, இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. எதையோ ஒன்று பண்ணி ஆட்சி அமைங்கடான்ற அளவுக்குலாம் மக்கள் மனநிலை அப்படி தான் இருக்கும். அது நிலையான ஆட்சியாக இருக்கணும், குறைஞ்சபட்சம் நல்ல ஆட்சியாக இருக்கணும் தான் மக்கள் விரும்புவாங்க. அந்த வாய்ப்பை கவர்னர் கொடுக்க தவறினார், அது தவறு தான். அதற்கான சூழலை விஜயே காங்கிரஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்களும் இவ்வளோ அவசரப்பட்டு போய் எங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுமதி வாங்கி விஜய் கையில் வச்சிருக்கிறாரு, ஃப்ளோரில் போய் ஆதரிச்சிருக்கணும். இதெல்லாம் திரைமறைவில் நடந்திருக்கணும். இப்படி ஓடோடு போய் துண்டு போட்டதும் இந்த சங்கடங்களுக்கு விஜயை கொண்டு போய் இழுத்து விட்டுடுச்சு. அதை பிஜேபி பயன்படுத்திக்கிச்சு. ஓகே, இது லேட்டாக தான் திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. விஜயை உட்கார வச்சுட்டு அவரை பல வருஷத்துக்கு அவரை அசைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இவங்க திமுகவும் அதிமுகவும் அருவருக்கத்தக்க அந்த காட்சி அரங்கேற்றுறதுக்கு இப்போ காத்திருக்காங்களா? தகவல் வருது இல்லை? விஜய் தவறு பண்ணா, விஜய் அந்த வாய்ப்பை தவற விட்டா அடுத்து இவங்க தானே அதை அடுத்த பெரிய கட்சி தானே கவர்னர் அழைப்பாங்க. சட்டம் அதை அனுமதிக்குது இல்லை. நீங்க அவமானப்படுறீங்களா, அசிங்கப்படுறீங்களா, சாமர்த்தியமா, அரசியல் சாணக்கியத்தனமா, இதெல்லாம் அப்புறம். சட்டம் அதை அனுமதிக்குது இல்லை. அவர் ஆட்சி அமைக்க முடியலைன்னா அடுத்த பெரிய கட்சி எது? திமுக. நாங்க ஆட்சி அமைக்கிறோம், விரும்பல. அதற்கு அடுத்த பெரிய கட்சி. உங்ககிட்ட நம்பர் இல்லை, அணியை அமைச்சிட்டு வர்றீங்களா, 2-3 நாளையில சொல்றீங்களா, இல்லைன்னா 6 மாசம் சட்டமன்றத்தை முடக்கட்டுமா? அந்த 6 மாசத்துக்குள்ள ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி கவர்னர் போய் பார்க்கலாம். 3ஆவது மாசமே கூட சட்டமன்றம் முடக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அரசியல் சட்டம் அனுமதிக்குது. இந்த குழப்பங்கள் தான் இந்த 2-3 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் தனிப்பெரும் கட்சியான விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காதது தவறுன்னு சொல்ற இடதுசாரிகள் திருமாவளவன்,
அவருக்கு எங்களுடைய ஆதரவுன்னு மறுக்கவே இல்லை. அப்போ கொடுக்கலாங்கிறத பரிசீலிக்கிறீங்களா? அதுக்கு எதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்கணும்? இந்த குழப்பத்துக்கு காரணமும் இடதுசாரிகளும் திருமாவளவனும் தான். ஆதரிக்கிறோம் இல்லைன்னு சொல்றதுக்கு 2 எம்எல்ஏக்கள் சார். உங்க கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு அவசர கூட்டம் கூட்டுற எத்தனையோ விஷயங்கள் அவசர பொதுக்குழு கூடியது, அவசரமாக உயர்மட்ட குழு கூடியது எத்தனை இது பார்த்துருக்கிறோம். கட்சியோட எதிர்காலத்தை எல்லாம் நாங்க கணக்கு அததான் சார், அந்த எதிர்காலத்தெல்லாம் மனசுல வச்சா நீங்க ராத்திரியில போய் சந்திப்புகள் நடத்துறீங்களா? அது எந்த கூட்டம்? எல்லாரும் தான். தப்பு இல்லை சார். அவங்க கட்சிக்கு எது நல்லது? நான் என்ன சொல்ல, இதை முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்கள் லேட் பண்ண நீங்கள் பயப்படுகிற பிஜேபி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது எதுக்கு அனுமதிக்கிறீங்கன்னு தான் நான் அந்த ஆங்கிள் இதை கேட்கிறேன். மதவாதம் உள்ளே வரக்கூடாதுல்ல. பிஜேபி மறைமுகமாக நேரடியாக உள்ளே விடக்கூடாதுன்னு நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவு. கூட்டணியில் ஜெயிச்சு நன்றியை மறந்து துரோகம்லாம் பார்க்காதீங்க, சூழலுக்காக மதவாதத்தை எதிர்க்க தான் நாங்கள் போகிறோம்லாம் சில வார்த்தைகளை பசப்ப போகிறீங்க அல்லது பசப்பிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பிஜேபி இந்த கேம் ஆடுறதுக்கு எதுக்கு நீங்கள் தாமதப்படுத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் தாமதிக்க தானே அந்த ஆட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தாங்க லெட்டர். கவர்னர் என்ன கேட்குறார்? சரிப்பா, இன்னொரு 6 பேரோட லெட்டர் எங்கன்னு கேட்குறாரு. ஆஜர்படுத்த சொல்லலை, ஆட்களை அணிவகுப்பு நடத்த சொல்லலை. உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஆளுநர் மாளிகை அணிவகுப்பு நடத்துகிற இடம் அல்ல. பல தீர்ப்புகள் வந்தாச்சு. ஆளுநர் இன்னைக்கு வெளிப்படையாக பேட்டி கொடுதுன்னா எம்எல்ஏக்களை வர சொல்லவே இல்லையே, லெட்டர் தானே கேட்குறேன். அவங்க லெட்டர்களில் நிபந்தனையுடனோ நிபந்தனையற்றோ தாவேக்காவை ஆட்சி அமைக்க ஆதரிக்கிறோம், முடிஞ்சு போச்சே. இந்த லெட்டரை கலெக்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் காங்கிரஸ் லெட்டரை காமிச்சிருக்கக்கூடாது, வெளியில் காமிச்சிருக்கக்கூடாது. காங்கிரஸ் செஞ்சது துரோகம்னு திமுக பார்வையில் இருக்கட்டும், அந்த துரோகத்தை கூட நீங்கள் சரியாக செஞ்சீங்களான்னா அதையும் சரியாக செய்யலைன்னு பார்க்க. ஓகே, ஸோ லெட்டரை காட்டாம நாங்க நிரூபிக்கணும். அதுக்கு உரிமை இருக்கு, சட்டம் அதுதானே சொல்லுது. அதான் செய்ய சொல்றாங்க எல்லாரும். அதான் இவரு விஜய் செஞ்சது அந்த டெக்னிக்கல் எரர்னா கூட சரி, இதை சரிப்படுத்தி கொண்டு வாங்க, அந்த லெட்டர் நீங்களே வச்சுக்கோங்க, கூட்டணிங்கிற வார்த்தை எடுத்து தனிப்பெரும் கட்சியா நான் வந்திருக்கேன்னு எடுத்து கொண்டு வாங்கன்னு திருத்தி கொடுத்து அன்னைக்கே கூப்பிட்டு அந்த குழப்பத்துக்கு அவர் நிரூபிக்கிறார், இல்லாட்டி தோற்க போறார். அதான் சார், ஆளுநர் டீச்சரா ஒவ்வொரு தடவையும் உங்களை கரெக்ட் பண்ணி கேட்டு ஒவ்வொரு தடவையும் இல்லை. அதான் அந்த தவறு விஜய் பண்ணிட்டாருன்னா முதல் வார்த்தை சொல்லிட்டேனே, அந்த விஜயை மறைமுகமாக திருட்டுத்தனமாக தொடர்பில் இருந்து அந்த புரோக்கர்களும் சொல்ல தவறிட்டாங்களே. இதுதான் சார், இப்படிதான் சார் லெட்டர் கொடுக்கணும். விஜய் மேல தப்பு நான் முழுக்க தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா ஜெயிச்சு வந்த பிறகும் எனக்கு எதுவுமே தெரியும் சொல்லக்கூடாது. அவரு லீகல் டீமை கூப்பிடணும். ஏன்னா எதையும் செய்ய துணிவாக இருக்கிற பிஜேபி மேல இருக்கிற போது, அந்த பிஜேபியின் பிரதிநிதியாக ஆளுநர் ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிற போது, நீங்க ஒரு நிமிஷத்து விஷயங்களை எவ்வளவு கவனமா செய்யணும். அதுல விஜய் கோட்டை விட்டார். அப்படி செஞ்சது பெரிய சட்ட விரோதமெல்லாம், ஒரு கிரிமினல் குற்றமெல்லாம் பண்ணல. டெக்னிக்கல் எரர்னா இப்படி மாத்தி எடுத்துட்டாங்க. நீங்க எப்படி பிஜேபியினுடைய ஆளுநர்கிட்ட எதிர்பார்க்க முடியும் சார்? அப்ப நீங்க தானே சார் உஷாரா, நீ அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க. பிஜேபி ஆமா அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க. இதுல பிஜேபியால என்ன சார் அரசியல் பண்ணும்? இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்த இதனால இதுதான் இல்ல. அதெல்லாம் அப்புறம் விஜயை தாமதிக்கிறதன் மூலமாக அங்கே சில ஒரு அசௌகரியங்களை ஏற்படுத்தி, இல்லப்பா அவர் ஆட்சி அமைக்க மாட்டார், 10 பேர் வர்றாங்களான்னு பாருங்கன்னு இந்த குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிறதானே. இதெல்லாம் குதிரை பேரத்துக்கு வழிவகுத்துறக்கூடாதுன்னு தானே அவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு. 118 நம்பரை கொடுன்றாரு. இப்ப மட்டும் நடக்காமையா இருக்கு? 10 நிமிஷம் முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது இல்ல. 2 பக்கமும் குதிரை பேரம் நடக்குது. 118ங்கிறது போதுமானது அல்ல. அந்த ஒரு நாள் கூத்துக்கு தான் அது போதும். இன்னும் 1 மாசத்துல முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணி அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணணுமே. அந்த 118 அப்படியே பொத்தி வைக்கணும். இந்த நித்திய கண்டம் பூரண ஆயுசு நிலைமை வேணாண்டுதான் விஜய் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பிஜேபி விட்டு விலகி வாங்க இப்பயாவது அப்படின்னு அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா அது நிலையான அரசா இருந்திருக்கும், நம்பர்ஸ் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும், அவர் நினைக்கிற கனவுகளை எதிர்பார்ப்புகளை லட்சியங்கள் எல்லாம் அமல்படுத்துறதுக்கான ஒரு இதா இருந்திருக்கும். ஆனா அவங்க 2 கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி, இப்ப காங்கிரஸ் யாரு எதுக்கு மாற்றா அவங்க காலத்தை வர்றாங்க? திருமாவளவனுடைய கோஷம் என்னவா இருந்தது, இடதுசாரியுடைய கோஷம் என்னவா இருந்தது? சார் நீங்க அரசியல்ல வெக்கத்துக்கு இடமே கிடையாது சார். சூடு சொரணை எல்லாம் தூக்கி தூரம் போட்டாச்சு இந்த அரசியல் அமைக்க போறார் விஜய். என்ன எனக்கு என்ன நீங்க சொல்றீங்க? ஆமா சார், எனக்கு இவங்களை எல்லாம் கூட்டணி சேர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு ஆட்சி எனக்கு வேண்டாம். நான் மக்களை திரும்ப சந்திக்கிறேன். விஜய் கிட்ட இருந்து ஏன் அறிக்கை வரல? ஏன் சார் அறிக்கை வரல? அப்படி ஒரு அறிக்கை வரணுமா? ஏன் அப்போ இன்னொரு தேர்தலை மக்கள் சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விஜய் எந்த சமரசத்துக்கு ஆளாகிறார்? யார் 30% டாக்ஸ்ங்கிற பேர்ல லஞ்சத்தை ஊழலை செய்து பணத்தை எடுத்தார்களோ அவரை முதலமைச்சராக்கணும்னு கோஷம் போட்ட 6 பேர்கிட்ட லெட்டருக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கிறார். இது சமரசமா இல்லையா? சமரசம் தானே. தமிழ்நாட்டு நலனுக்காக இந்த சமரசம். அதனால சொன்னேன், இதெல்லாம் விட்டுட்டு தான் ஆட்சி அமைக்க முடியும். ஏடிஎம்கே கூடவே இல்ல, அவர் நினைச்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு ஆட்சி தேவையில்லை, நான் மீண்டும் மக்களை சந்திக்கிறேன் சொல்லியிருக்கணும்ல. விஜயனுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? விஜய் என்ன சார் சொல்லியிருக்கணும்? ஆனா எந்த கட்சிகளும் விரும்பல இல்ல எதை தேர்தல திருப்பி. அதையே அவங்க முதல்ல விஜய் அப்படி ஒரு கொள்கையில உறுதியா இருந்தா அந்த முடிவுக்கு தானே போயிருப்பார். அதுக்கு போகணும்னு நான் சொல்லலை. அவருடைய கொள்கையில் உறுதியா இருந்தால் அதுதான் அவருடைய பார்வையா இருந்தால் யாரும் தேவையில்லைன்னு தான் நான் கட்சியே ஆரம்பிச்சேன். இப்போ அவங்களுடைய தயவு தேவையில்லை. பயந்து ஆட்சி நடத்த நான் திரும்ப மக்கள்கிட்டே போறேன் சொல்லியிருக்கணும். ஆனா இன்னொரு தேர்தலை சந்திக்கிற வலிமையோ ஏதோ கட்சிகளுக்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை.
நான் அப்படிதான் போகணும்னு சொல்ல வரல. நீங்க ஒரு பாயிண்டா எடுத்து பேசினா அந்த பாயிண்ட்டை பேசிட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரணும். அப்போ இன்னொரு தேர்தலை சந்திக்க தேவையான சில சமரசங்களுக்கு ஆளாவார். அந்த சமரசம் பண்ணாருன்னு சொல்றதுல ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் வெக்கம்? ஏன் சார் வெக்கமே இல்லாம அருவருப்புன்னு சொல்றேன். அந்த திமுக அதிமுக சேர்ந்து பேச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் விஜய் இந்த சமரசம் செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஆனா நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சும்மா இன்னும் அந்த அந்த இந்த வேஷம் போட முடியாதுன்னு சொல்றேன் நான். சமரசம் பண்ணி தான் கூப்பிடுறாரு. காங்கிரஸுக்கு அதிகாரம் வேற கொடுக்குறாங்களா சார்? ஆட்சியில் அதிகாரம் அப்படி கொடுக்குறோன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு வேகமா ஆக்ரோஷமா களத்துல இறங்குறாங்க. விஜயே அப்படி ஒரு ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்னு. காங்கிரஸ் கூட்டணி அவன் எப்படி பிஜேபி அதை அனுமதிப்பாங்க? காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்ற பிஜேபி ஒழிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 60 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கே வர்றாங்களா? ஆட்சியிலே பங்கு பெறாங்களான்னு கடுப்பு வரும். இதைத்தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்னு நான் சொல்றேன். சத்தம் இல்லாமல் இப்படி ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் அமைதியா இருந்திருக்கணும் விஜய். அவருக்கு அந்த ஆலோசனை செய்ய தவறிட்டாங்க. ஏன் காங்கிரஸ் கொடுக்குறாங்க ஆதரவு கொடுத்தா மந்திரி பதவி 97 எம்எல்ஏஸை வச்சுக்கிட்டே கலைஞரால இல்ல காங்கிரஸோட 35 அந்த சூழல் வேற. அந்த கலைஞரே இருந்தாலும் இப்ப அந்த சூழல் எதிர்கொள்ள முடியாது. அதே முடிவு எடுக்க முடியாது. விஜய் ஏமாத்துறோம் சார். இன்னைக்கு அந்த 5 எம்எல்ஏ ஆதரவு அவ்வளவு குரூஷியல்ங்கிற போது கேட்கறத கொடுத்தானே ஆகணும். அது ஒன்றும் தப்பு இல்லையே. அது காங்கிரஸோட உரிமை சார். துரோகங்கிறது இன்னொரு பார்வை திமுக பார்வையா இருக்கலாம். 5 எம்எல்ஏ கொண்டு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி எதிர்பார்க்காம இருப்பாங்க? அப்ப இந்த 6 எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இடதுசாரிகள் அமைச்சரவையில் இடம்பெறுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஏதோ ஒரு நிபந்தனையின் பேர்ல அவங்க ஆதரவு கொடுக்க போறாங்க. விசிகா அவங்க கண்டிப்பா அமைச்சரவையில் இடம்பெறுவாங்க. அவர் அதிகார அரசு கூட்டணி அரசை அமைகிற சூழலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றின்னு அறிக்கை விட்டவர்ல திருமாவளவன். எப்படி எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணான்னு சொல்லுவார் அவரு? ஸோ இப்போ அந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை அப்படிலாம் ரொம்ப நாகரிகமான வார்த்தைலாம் சொல்லாதீங்க. பேரம் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். தப்பு இல்லை சார். இதான் சார் அவங்களுக்கு அவங்க நீங்க சொன்னீங்களே ஒரு கட்சியுடைய எதிர்காலத்தை பத்தி தான் வச்சுதான் அவங்க எல்லாம் கணக்கு போடுவாங்க, முடிவெடுப்பாங்கன்னா அதுதான் கட்சி நலனுக்கு எது நல்லதுன்னு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதே நான் பச்சையா சொன்னேன், நீங்க நாகரிகமா சொன்னீங்க. இப்போ அதே எதிர்கால நெருக்கடியில தான் அதிமுக திமுக பேச்சு. கண்டிப்பா இந்த ரெண்டுமே சர்வைவல். நம்ம விட்டா காணாம போயிடுவோம், இல்ல லேசா சித்தாந்தத்தை சேர்த்து திராவிடம் வீழ்ந்து போயிடும், மீட்டெடுக்கிறது கஷ்டமா இருக்கும், இத்தனை லட்சம் பேர் அவங்க பின்னாடி போய் திரண்டு நிக்கிறாங்க, கொள்கையற்ற ஒருவர் பின்னால் கொள்கையற்ற ஒருவர் பின்னால் சார் 5 தலைவர்கள் அப்படின்னு இவங்க பார்வையில நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிதானே இப்ப ஒரு ஆட்சி அமைக்கிறான்னு வச்சுப்போமே. என்ன சொல்லுவாங்க? இந்த மக்களை காக்க, தமிழ்நாட்டு நலனை காக்க எங்களுக்கு வேறு வழி இல்லை, எந்த தியாகத்துக்கும் தயார்னு தான் நாங்கள் சில வழிகளை தாங்கி கொண்டு இந்த முடிவுக்கு வந்தோன்னு தான் ஒரு அறிக்கை வரும். ஆனா 1.25 கோடி விட 2.5 கோடி பெருசு. 2.5 கோடி மக்களோட இந்த அரித்மேட்டிக் எல்லாம் போடலாம். அதான் சொன்ன வியாகியானம்ன்ற பேர்ல ஒரு விளக்கம் வரும். அது இங்கேயும் வரும், விஜய் கிட்ட இருந்தும் வரும், திருமாவளவன் இருந்தும் வரும். எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம மனசு திடப்படுத்திக்கங்க. அதெல்லாம் படி எது வேணாலும் நடக்கலாமா? அதை படிக்க ஒருத்தர் முடிவுகள் எடுத்த பிறகு ஒரு 2 பக்கம் அறிக்கை வரும் பாருங்க, புல்லரிச்சு போயிடும் நமக்கு. சரி, இப்போ இந்த 6 எம்எல்ஏக்கள் ஐ மீன் இடதுசாரிகளும் விசிகாவும் அவங்களோட ஆபியஸ் சாய்ஸா பெட்டர் சாய்ஸா தாவேக்க பக்கம் போறதுக்கு இல்ல பெட்டர்னு நம்ம யாரும் முடிவெடுக்கிறதுக்கு? அது அவங்களுடைய எதுவா இருக்கலாம் சார். எதன் பக்கம் அல்லது இல்ல எதுவா இருக்கலாம்ன்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் அவங்க இன்னும் அவங்களுடைய மௌனம் இன்னைக்கு வரைக்கும் இது. நம்ம இவங்ககிட்ட தானே ஜெயிச்சோம். அவங்களுடைய பண உதவி, அவங்களுடைய கட்சி பலம், அதை வச்சுதானே ஜெயிச்சோம். அப்ப இதுல என்ன சார் ஆச்சரியம்? ஐஎம்எல் சொன்ன மாதிரி எங்களுக்கு திமுக தான் சொல்ல முடியலையா அவங்கள்ட்ட கேட்டு? அப்படி சொல்ல முடியல இவங்களால. அப்படிங்கிற போதே அவங்க 2 ஆப்ஷனை ஓப்பன் தானே வச்சிருக்காங்க. அவங்க விவாதிக்கட்டும், முடிவெடுக்கட்டும், அது அவங்களுடைய உரிமை சார். முடிவெடுத்த பிறகு நம்ம பார்வையை பார்க்கறதும் விமர்சிக்கிறதும் அப்புறம் நம்மளுடைய உரிமை. இந்த முடிவெடுத்தாதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ற அதிகாரம்லாம் நமக்கு கிடையாது சார். இன்னொன்னு, இப்போ திமுகனாலுமே கூட அங்கேயுமே பெரும்பான்மை இல்லை. இல்ல நீங்க விசிகா வச்சீங்கன்னா ஆமா, இந்த 3 பேரும் அங்கே ஆதரிச்சாதான் அந்த ஆட்சியும் நிலை பெற்று இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கொண்டாட்டம் பிஜேபிக்கு தான். சட்டசபையை முடக்கி போட்டு 6 மாசத்துக்கு அவங்க ஆட்சியை நடத்துவாங்க நேரடியா, கவர்னர் ஆட்சி என்கிற பெயரில். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? ஒன்றும் ஆகுது. பிஜேபி ஆட்சி நடக்கும். அதான் அதுல என்ன, அதுலயே நீங்க சொல்ற மாதிரி பிஎம் ஸ்ரீ அதெல்லாம் கொண்டு வந்தா கூட மக்கள் அதெல்லாம் விழித்தெழுந்து யாரையாவது ஒருத்தர் மெஜாரிட்டி கொடுத்து திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக எதெல்லாம் 6 மாதங்களில் நடந்ததோ நடந்திருந்தால் அதை வரப்போற அரசு மாற்றி அமைக்கட்டும். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் சார், புஷி ஆனந்த் அவர்கள் தாவேக பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் வந்துருவாங்க, நீங்கள் எதுவும் சஞ்சலப்படாதீங்க, 10 கோடி ரூபா கொடுத்தா கூட விஜயோட ஃபேஸை பார்த்துட்டு. இதே வார்த்தையை சொல்லி தானே பாண்டிச்சேரியில் கொண்டு போய் ஒரு குரூப் வச்சுருக்காங்க. திமுகலையும் பதட்டத்திலான இருக்கிறாங்க, யாரும் என்ன தவிர யாரும் இதாக போகணுங்கன்னு எடுத்துடாதீங்கன்னு. 2 பக்கமும் தூண்டில் போட 3 பக்கமும் ஆள் இருக்கு. அதையே 2ன்னு சொல்லணும். 3 பக்கம் தூண்டில். ஆமா, அந்த புழு கொக்கியில மாட்டிக்கிட்டு அப்படியே திரியிறாங்கல்ல. பார்ப்போம். இந்த இந்த குழப்பங்கள் சீக்கிரம் முடிவுக்கு வரணும்னு சொல்லி இப்போ திருமாவளவனும் இடதுசாரியில் ஏன் லேட் பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க விஜய்க்கு குரல் கொடுக்குறீங்க, கவர்னர் அவரை அழைக்காத தவறுன்னு.
ஜனநாயகத்தின் குரல் வழி நசுக்கப்படுதுங்கிறீங்க, காலில் போட்டு மிதிக்கிறாங்கிறீங்க. நீங்கள் திமுக பக்கம் தான், அவங்களால தான் நாங்கள் ஜெயித்தோம், அதற்கு மாற்று கருத்து இல்லைன்னு ஒரு முடிவை நீங்கள் எடுக்காத போது, தொக்கி நிற்கிற போது, அதையும் ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கிற போது, அந்த முடிவை சீக்கிரம் எடுத்துகிட்டு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை சார். 30-40 எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சிருக்கீங்க, ஒருத்தர் கருத்தாக கேட்கணும், வாக்கெடுப்பு கேட்கணும்ல சார். அது வந்து பெரிய மார்க்சிஸ்ட் போராட்டம் கிடையாது. கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு 7 நடைமுறை பேர் இருக்குல்ல. பொலிட் பீரோவா, மாநில குழுவா, மைய குழுவா, 7 பேரோ 10 பேரோ வாங்கன்னா 4வது 5வது நாள் சார் இன்னைக்கு. நேத்து ஆர்ப்பாட்டம்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு எல்லாம் பார்ட்டி ஆஃபீஸ் வாங்கன்னா கதவை சாத்திக்கிட்டு அரை மணி நேரத்தில் முடிவெடுக்க முடியாதா? நைட்டெல்லாம் விவாதிக்க, காலையில் ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்க வேண்டாமா? இது நம்ம ஏதோ சொல்லி தரல. நீங்கள் தாமதிக்க குதிரை பேரங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இடதுசாரிகளுக்கு அந்த விஷயங்கள்ல எங்களுக்கு அது நாங்கள் எதிரி, அதெல்லாம் நாங்கள் விரும்ப மாட்டோம்னா நீங்க சீக்கிரம் முடிவெடுங்க, என்ன முடிவு வேணாலும் எடுங்க. ஏதோ ஒரு முடிவு எடுத்து போறாங்க, அங்க போனா அந்த கட்சியோட எண்ணிக்கை குறைஞ்சிருந்துச்சுன்னா அதான் இதெல்லாம் யோசிப்பாங்களா? அதுக்கு தானே இந்த கூட்டம் கூட்டுறாங்க. எப்ப போய்கிட்டு இருக்கும் போதே 2 நம்பர் குறைவு, ஆட்சி நீங்க அமைக்க முடியாது, அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்கன்னா எப்படிப்பான்னா அதுதான் ஆபத்து. இப்ப காங்கிரஸ் ஒருவேளை திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒருத்தர் உள்ளிருந்து ஒருத்தர் வெளியிருந்து அப்படின்னு, காங்கிரஸ் கதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அவசரப்பட்டதனுடைய விளைவு புரியுதா? பார்ப்போம். ஓகே சார், இந்த வேர்டிக்ட் எப்படி சார் வந்துச்சு? ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல நீங்க. 2 விஷயம் பார்க்கணும். விஜயே 1.25 கோடி பேர் ஆதரிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவாக்குனாங்கல்ல, ஒரு அலை இருந்ததை கவனிக்கல இல்ல. இந்த அலை ஏன் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இல்லை? ஏன் அந்த அலை போதுமானதா இல்லை? ஓகே, குறைஞ்சபட்ச தனி மெஜாரிட்டி 120 130 இடங்களா ஜெயிச்சிருக்கணும்ல. பல தொகுதிகளில் 3வது இடம்லாம் இருந்தாங்க. 3வது இடம் வந்தா கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்துலாம், சார் இந்த 102 இடங்களில் நாங்கள் 3ஆம் இடம் வந்திருக்கோம், 2ஆம் இடம் வந்திருக்கோம், அது செல்லுமா? அது தேர்தல் அரசியல் அது ஒரு விஷயம் சார். வெற்றியா தோல்வியாங்கிற போது 108 இடங்களில் நம்மை ஏற்றுக்கொண்ட மக்கள் மீதம் இருக்கிற 126 இடங்கள்ல ஏன் ஏத்துக்கல? விஜயும் சுய பரிசோதனை பண்ணணும். சரி, நகர்பகுதிகளில் பூரா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வச்சு நம்ம தள்ளுன அந்த டூல்ஸை வச்சு ஜெயிச்சோமே, ஏன் கிராமப்புறங்களில் நம்மளை ஏன் மக்கள் ஏற்றுக்கல? பரவாயில்ல, கிராமங்கள் ஏற்றுக்கிடல. ஓகே, 2ஆம் இடத்துல ஏற்றுக்கிறாங்க, 3ஆம் இடத்துல ஏற்றுக்கிறாங்க, ஏன் நம்மள முதல் இடத்துல ஏற்றுக்கல? வெற்றியை பற்றியான சார் நம்ம பேச முடியும். இப்போ திமுக சவால் விட நாங்கள் 73 இடங்களில் தான் ஜெயித்தோம் என்றால் கூட சுமார் 100 தொகுதிகளுக்கு மேல் 2ஆம் இடம் வந்திருக்கிறோம். அது பெருமையா? இல்லை அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது விஜய்க்கும் பொருந்தும்ல சார். அப்ப நம்மள ஏன் மக்கள், அந்த மக்கள் ஏன் திரும்பி பார்க்கல? நம்ம என்ன தவறு செஞ்சோம், நம்ம என்ன செய்ய தவறுனோன்னு விஜய் தான் சுய பரிசோதனை பண்ணணும். ஸோ அந்த அலை முழுமையாக இல்லை. திமுக மேல மக்கள் வெறுப்புல இருக்கிறதா, நகர்ப்புற வாசிகளுக்கு இருந்த வெறுப்பு கிராமங்கள்ல இல்லை. அப்ப கிராம மக்கள்கிட்ட நம்ம ஒரு அன்பை சம்பாதிச்சுக்கிறோமே, ஏன் நகர்ப்புற வாசிகளை தவற விட்டோம், கோட்டை விட்டோம்? திமுக தான் சுய பரிசோதனை கோட்டைம்பாங்களா சார்? சென்னை தகர்த்து எரிஞ்சுட்டாங்களே, தகர்த்து எரிஞ்சு அதை லாரியில் அள்ளிட்டு வர போயிட்டாங்களே. அந்த எப்படி சார் அது சாத்தியமாச்சு? நகர்ப்பகுதி வாசிகள் அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. அல்லது பல விஷயங்கள் அவங்க மனசுல வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு, உருவம் இல்லாமல்னு தோணுது. ஜெயிச்ச பிறகு உட்காந்து ஏசிரிமில் உட்காந்துட்டு வாயிலேயே பேசுவாங்க அப்படின்னு மக்கள் சொல்லலாம். ஜெயிச்ச பிறகுதான் சார் இதை பத்தி எல்லாம், தோத்த பிறகுதான் சார் இதெல்லாம் விவாதிக்க முடியும். பல காரணங்கள் இருக்கலாம். கோவை பகுதியில அதிமுகவுக்கு எப்படி சார் இப்படி ஒரு வீழ்ச்சி? டெல்டா, சவுத்து, கொங்கு 3லையுமே அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, வாக்கு வங்கியை இழந்திருக்கு. வட மாவட்டங்கள்ல எப்படி திமுகவுடைய வாக்கு வங்கியை விஜய் எடுத்தாரோ அது போல விஜய் அங்க கொங்கு, சவுத்து, டெல்டால எல்லாம் விஜய் நல்ல ஓட்டு, தோத்த இடங்கள்ல கூட 2ஆம் இடம் வந்திருக்காரு இல்லையா? அதெல்லாம் வாக்கு வங்கி அதிகரிக்கிறது. அதனால 1.25 கோடி எப்படி சார் வந்துச்சு? எல்லா இடங்கள்லயும் பரவாயில்ல வாங்க வந்தானே. அதிமுக இந்த தேர்தலில் கை கொடுத்த ஒரே கட்சி பாமக தான். அந்த ஓட்டு தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மீச்சோலா. ஓகே, ஜெயிச்ச இடம் கிருஷ்ணகிரில இருந்து நீங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய கூட்டணி தான் இங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 பேருக்கும் பாமக அதிமுக 2 பேருக்கும் பலன் கொடுத்திருக்கு. அதுவும் இல்லைன்னா இன்னும் கேவலமா போயிருந்திருக்கும். ஆனாலும் கூட அதிமுக துடை தெரியப்படவில்லை. திமுக கௌரவமான தோல்வியை பெற்றிருக்கிறாங்க. விஜய்க்கு முழுமையான வெற்றி கிடைக்கல. எல்லோருக்குமே ஒரு செக்கை வச்சிருக்கிறாங்க மக்கள் தான் பார்க்குறேன். 3 பேருமே நாம என்ன தப்பு செஞ்சோம், நாம இன்னும் என்ன செய்யணும்னு உட்காந்து சுய பரிசோதனை பண்ணட்டும் தான் நான் விரும்புறேன். ஓகே, அரசு ஊழியர்கள் சார் அவங்களும் பெரும்பாலும் திமுக அவங்களுடைய பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கூட 90% கண்டென்ட் இருக்கிற மாதிரி, அந்த பிரயோஜனங்கள் தொடர்ற மாதிரி 4.5 வருஷம் கழிச்சு தான் அவங்களால செய்ய முடிஞ்சது. இந்த விஷயத்தை 2வது வருஷத்துலேயே பண்ணியிருந்திருக்கணும். அவ்வளோ பிடிவாதம் காட்டியிருக்க வேண்டியதில்லை. அப்போ தேர்தலுக்காக எடுத்த முடிவுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அதுவும் முழுமையா இல்லைன்னு. அல்லது நீங்க 2வது வருஷமே இந்த வழியோட வழியா, கஷ்டத்தோட கஷ்டமா அதை நீங்க அப்பவே அமல்படுத்தியிருந்தா அந்த புதிய பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு 90% சொல்றோம்ல, கிட்டத்தட்ட அதான் சார், இது என்ன டேப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பழகி இருப்பாங்க ஒரு 2 வருஷத்துல. திடீர்னு கொண்டு வந்து வச்சது அவங்களும் அந்த வெறுப்பு இன்னும் அவங்களுக்கு வடியாமல் இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நிறைய இடங்கள்ல சார் இப்படி ஒரு செய்தி வருது.
ஏதோ பையன் கேட்டான் பேரன் கேட்டான்னு போட்டோம். இது இப்படி ஒரு நான் தான் காமெடியா போட்டேன். நம்ம பார்த்தோம், சில குடும்பங்கள் நடக்கும்னு பார்த்தோம். இது தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. ம். இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. ஓகே. நம்ம அதையும் ஒத்துக்கணும். விஜய் பெற்றிருக்கிற வெற்றி அந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு சொல்லுவோம்ல, ம், ம். இது ஆர்கானிக் வெற்றி அல்ல. ஓகே. விஜய் மீது அபிமானம் கொண்டவர்களும் இருக்கிறாங்க, உங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்களும் இருக்கிறார்கள். 1 கோடி பேர்னு வச்சுப்போம். ம், ஒரு 75 லட்சம் வாக்குகள் எப்படி வந்ததுன்னு விஜய் மனசாட்சிக்கு தெரியும். ம். இப்படி பிரச்சாரம் பண்ணிலாம் நீங்க அதை வாங்கக்கூடாது. அது ஒரு சமுதாயத்தையே, ஒரு இளைய சமுதாயத்தையே சீரழிக்கிற மாதிரி, வருங்கால சந்ததியவே தவறா வழிநடத்துற மாதிரி தான். உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா விவரம் தெரிஞ்ச வயசுக்கு வந்த 18 வயசை தாண்டின பையனும் பொண்ணும் யோசிச்சு உங்களுக்கு ஓட்டு பண்ணணும். தாத்தா காதுல போய் விசில ஊது, அம்மா காதுல போய் விசில ஊதுன்னா ஓட்டு கேட்கிற விதம் அதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பலன் கொடுத்துருக்கலாம். ம். நீண்ட கால பயணத்திற்கு அது நல்லதல்ல, தமிழ்நாட்டு நலனுக்கும் அது நல்லதல்ல. ஓகே. நிறைய பேர் அது நான் மட்டும்தான் போடுவேன்னு நினைச்சேன். அதான் சொன்னேன், இது பரவலா நடந்திருக்கு சார் சொன்னேன். அதனால இது இன்ஆர்கானிக்னு அந்த கான்செப்டை மட்டும் நான் சொல்றேன். இது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. உங்களுக்கு வெற்றியவே கொடுத்திருந்தாலும் அது வெட்கப்பட வேண்டிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ மீண்டும் தேர்தல் வந்துச்சுன்னா விஜய் இன்னும் பெருசா அடிச்சுட்டு வருவாரு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல தப்பு பண்ணிட்டோமோன்னு சில பேர் யோசிக்கவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்பவே அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. அது இந்த 3 பேரும் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. விஜய் உட்பட ம், ம். திமுகவும் அதிமுக நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்காது. காங்கிரஸ் இனி என்ன செய்யும் சார்? காங்கிரஸ் மேல அவ்வளவு கவலையா? இல்ல சார், முன்னதாக நேஷனல் கட்சி பல இல்ல, பல அவங்க நேரங்கள்ல ஒரு வகையில் அம்பலப்பட்டு போயிருக்காங்க. நீங்க இவ்வளவுதான் இதுதான் முடிவுன்னா எங்களுக்கு இந்த கூட்டணியில் தொடர விருப்பம் இல்லைன்னு 2 மாசம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டு வெளில போயிருக்கணும். அதுதான் நேர்மையா இருக்க முடியும். அரசியல்ல நேர்மைக்கும் நியாயத்துக்கும் இடம் கிடையாது. அப்படிதான் நினைச்சாங்க நிறைய பேர். ஆனா சோனியா காந்தி அப்படி இல்ல, தொடர்ந்துட்டீங்க ஜெயிச்சுன்னா இவ்வளவு விரைவா போயிருக்க கூடாது. நான் தான் சொன்னேன், ஃப்ளோர் டெஸ்ட் வரைக்கும் கூட காத்திருக்காம உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு? மேலூர்ல விஸ்வநாதன் ஜெயிக்க முடியுமா சார் திமுக உதவி இல்லைன்னா? அண்ணா திமுகவின் கோட்டை அமமுக எள்ளி நகையாடப்பட்ட போது கூட தனித்து நின்று மிக கணிசமான வாக்குகளை வாங்கின தொகுதி. அந்த 2 பேரும் ஓரணியில் இருக்கிற போது எளிதில் ஜெயிக்க வேண்டிய அதிமுக வேட்பாளர் பெரிய புல்லான் ஜெயிக்க வேண்டிய தொகுதியை கடைசியாக அறிவிக்கப்பட்ட அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத காங்கிரஸ் கட்சியின் விஸ்வநாதனை ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் திமுகவா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஒரு அரசியல் ஓரளவு பார்க்கலாம். திமுக விசிகாவோட ஆட்கள்னு சொல்றாங்க. அந்த துரோகத்தை இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு வேகமா வரலாம்? அரசியல்ல துரோகம் தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனா இருக்கலாம். அதை எப்ப காட்டணும்னு ஒரு 4 நாள் பொறுத்து இருக்க கூடாதா? அதுதான் ஏத்துக்க முடியல பல பேரால. ரைட்டு, காங்கிரஸ் ஒரு வகையில் அம்பலப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் திமுக தலைவர்கிட்ட அந்த வெற்றியை காமிச்சிட்டு 5 பேர் போகவே இல்லையே சார். அதுல ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசி மறுத்திருக்கிறார். Why should I? நான் ஏன் அவரை பார்க்கணும்னு இருக்கிறார். கூட்டணி தலைவர் அந்த நன்றியெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஸ்டாலினுக்கு இது ஒரு பாடம் தான். ஓகே. ஸ்டாலின் மறுத்திருந்தார் இந்த செய்திகளை, திமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம். ஸ்டாலின் மறுக்கல. அவர் சொன்ன ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டி, நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்போம், 6 மாதங்கள் அவர் ஆட்சி செய்யட்டும், நாங்கள் கவனிப்போம். அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருந்தார். 2500 ரூபா கொடுக்க முடியலன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1000 தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சில அறிவுரைகளையும் சொல்லியிருந்தார். இந்த அதிமுக திமுக பேச்சுங்கிறது திருப்பி சொல்றேன், இவர்கள் தாமதிக்க ஏன் நாம் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்ததே இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான். அவங்க சீக்கிரம் முடிவு எடுத்து எங்க முடிவு விஜய்க்கு தான், எங்க முடிவு திமுக, இந்த குழப்பமே வந்திருக்காது. திமுக தான்ட்டாலும் யாருமே ஆட்சி இல்லையே, முடிஞ்சிருச்சே. அது இன்னும் குழப்பம் அதிகமாயிடும்ல. என்ன சார், எங்க கட்சி பொலிட் பியூரோ மெம்பர் ஒருத்தர் திருவனந்தபுரத்தில் இருக்கிறார், ஒருத்தர் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறார், ஒரு டூருக்கு வெளியே போயிருக்கிறார், பையனுக்கு லீவ் விட்டான்னு ஒருத்தர் காஷ்மீருக்கு போயிருக்கார் அப்படின்னு காரணம் சொல்லி நீங்க ஆலோசிக்கலாம். அதெல்லாம் உங்க உரிமையா இருக்கலாம். எப்படிப்பட்ட குழப்பமான சூழல் நடந்துட்டு இருக்கு, எதனால நம்ம இவ்வளவு அவசரமா முடிவெடுக்க வேண்டியதுங்கிறது இடதுசாரிகளும் மறந்தார்கள். திருமாவளவனும் அதை மறந்தார் அல்லது திட்டமிட்டு தவிர்த்தார்கள். இந்த 3 பேரும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருந்தாங்க. அந்த குழப்பமும் அந்த கால இடைவெளியும் தான் திமுக அதிமுகவுக்கு இந்த ஆசையை, இன்னொரு ஆப்ஷனை கொண்டாந்து நிறுத்தி இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. எவ்வளோ தூரம் சாத்தியம், யார் ஜெயிக்க போகிறாங்க தெரியாது. யார் ஆட்சி செஞ்சாலும் அது நிலையான ஆட்சியாக இருக்குமாங்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தேகம் இருக்குது. அது திமுக அதிமுக ஆட்சி அமைச்சாலும் இதே 118 122க்குள்ளே தான் அவங்கள ஆட்சி அமைப்பாங்க. விஜய் பெரும்பான்மை நிரூபித்தாலும் கரெக்டாக 118 தான் வந்து நிரூபிப்பார். அது ஒரு நாள் கூத்து அல்ல. 2 பேருக்குமே நான் சொல்கிறேன், சவாலான நாட்கள் தமிழ்நாட்டு அரசியலில் காத்திருக்கிறது. தமிழ்நாட்டு நலனுக்கு அது அவ்வளவு நல்ல செய்தி அல்ல. நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.